ஹலோ கைஸ், டுடே எங்கே வந்திருக்கிறோன்னா சிங்கப்பூர் ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான் வந்திருக்கிறோம். சிங்கப்பூரில் இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் வந்துட்டு மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக வைப்பாங்க. ஆக்சுவலாக ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் இல்லைனா காமனாக எப்போது மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்லி ஒன்ஸ் ஏதாவது மெயினான ஏரியாவில் இந்த மாதிரி வைப்பாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிற ஏரியா என்னென்னா டேம்பனீஸ் ஏரியா. ஸோ இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா மெயின் அட்ராக்ஷன் வந்து ஃபுட்டு தான். சுற்றி இருக்கிற இந்தோனேஷியன் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, மலேசியன் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு, எல்லா ஃபுட் வெரைட்டியுமே இங்கே கிடைக்கும். ஃபுட்டை தாண்டி இல்லை நல்ல பிராண்டடான பேக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேட்ஜெட் வாங்கிக்கலாம், மொபைல் ஃபோன், லேப்டாப் கேட்ஜெட்ஸ் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கிக்கலாம், எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன குழந்தைகளை கொண்டு வர்றதுக்காக, நம்ம சின்ன குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன விளையாட்டுகளும் இங்கே இருக்கும். லைக் இப்போ நீங்கள் இதில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பொம்மை நம்ம வந்து பிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் சின்ன கார் மாதிரி சின்ன குழந்தைகள் விளையாடுற மாதிரி கார்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு இந்த மாதிரி இப்போ டெம்பரரியாக செட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இடத்த மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இங்கே வந்துட்டு ஏதோ கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக தாய் ஃபுட்டு, அதான் இது வந்து நான்வெஜ். இதுக்குள்ளே வைக்கிறது என்னென்னா இது வந்து ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ஊரில் கொழுக்கட்டை பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சூடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து 5 பீஸ் $4. ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம இது வந்து எல்லாமே இங்கே மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் மட்டும்தான் இருக்கும். வெஜிடேரியன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஆக்சுவலாக. இது என்னென்னா இது வந்து இந்தோனேஷியனோட ட்ரிங்க் ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறீங்களா, அது என்னென்னா ஒரு இல்லை புளித்தண்ணி இருக்கும்ல, அந்த புளித்தண்ணி தான். லெமன் போட்டு புளி போட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் குடிச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஊரில் பலாப்பழம் இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே வந்து டூரியனுங்கிற ஃப்ரூட்டு தான் ஃபேமஸ்ஸு, ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அதில் தான் இவங்க வந்துட்டு பஜ்ஜி மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்துட்டு வாழைப்பழம் பஜ்ஜி பண்ணுவாங்களே அதே மாதிரி டூரியனில் பஜ்ஜி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு பலாப்பழமும் கிடைக்கும், ஆனால் பலாப்பழத்தை தாண்டி இதுதான் ரொம்ப ஃபேமஸ் இங்கே, டூரியன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து கிராக்ஸ் வந்து காலில் தான் போடுவோம், ஆனால் இவங்க வந்துட்டு கிராக்ஸை வந்துட்டு பேன்கேக் மாதிரி பண்ணுறாங்க. இது ஒன்றுமே இல்லை, இது ஜஸ்ட் பேன்கேக் தான். ஆனால் அந்த பேன்கேக்கை வந்துட்டு கிராக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷாப் பேர் என்னென்னா தாய் ஃப்ரைட் ஐஸ்கிரீம். ஸோ ஷாப் பேரே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு என்னென்னா ஐஸ்கிரீமை வந்துட்டு ரோல் பண்ணி நம்ம ஷவர்மா கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஷவர்மா மாதிரி ஐஸ்கிரீமே கொடுக்குறாங்க. இது வந்து செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் இது ட்ரை பண்ணதே இல்லை இது வரைக்கும். ஷவர்மானாலே நம்மளுக்கு பேர் வர்றது வந்து டர்க்கி தான். ஆனால் இது வந்துட்டு மலேசியன் ஸ்டைலில் இருக்கிற ஷவர்மா ரோல். இது வந்து ஃபுல்லாக பீஃப் மட்டும் வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணி வெஜிடபிள்லாம் போட்டு செம்மையாக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குற கடை வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கடை. ஏன்னா இது வந்து ஜப்பானீஸ் பீஸா. ஜப்பானில் பீஸாலாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து ஜப்பானீஸ் பீஸான்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆம்லேட் நூடுல்ஸ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. நூடுல்ஸில் ஆம்லேட் போட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ இதுவுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோன்னா ஹுனாஃபா.
குனாஃபா ஸ்டைலில் வந்துட்டு வாஃபிள்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இது வந்து டர்க்கி ஸ்டைல் ஆக்சுவலாக. குனாஃபானாலே டர்க்கி தான். ஸோ இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களுமே டர்க்கிலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. நம்ம ஆர்டர் போட்டதுமே லைவாக குனாஃபா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆனால் ஸ்வீட்டு, காரமாக இருக்காது, ஸ்வீட்டாக இருக்கும். தாய்லாந்தில் வாழைப்பழம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி டீ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. வேர்ல்டில் கிடைக்கிற ரொம்ப சூப்பரான டீயில் தாய்லாந்தும் இருக்கும். ஸோ அவங்களோட மெயின் வந்துட்டு காலையிலேயும் அவங்க வந்து டீ குடிப்பாங்க, மதியானமும் டீ குடிப்பாங்க, ஈவினிங்குமே டீ குடிப்பாங்க. அண்ட் நம்ம டீ குடிக்கிற மாதிரி வெறும் பால் அந்த மாதிரி மட்டும் குடிக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு டீலேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப்ஸும் இங்கே நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆப்போசிட்லேயே 2 கடை இருக்குது. 2மே தாய்லாந்தில் இருக்கிற டீ ஷாப்ஸ் தான். பிரியாணியில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு சமோசா பிரியாணி, ரொட்டி பிரியாணி, ஆம்லேட் பிரியாணின்லாம் வச்சுருக்குறாங்க. நல்லா இங்கே வந்துட்டு செம்ம யூனிக்காக இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க ஃபுட்லாம். நீங்கள் இங்கே ஒரு வாட்டி வந்தீங்கன்னா செம்மையாக ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக எல்லா டிஷ்ஷுமே பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு ஒன்று வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது என்னென்னா ஃபிஷ் ஆட்டா. இது வந்து சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து இங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம ஊரில் கொழுக்கட்டை மாதிரி இது வந்து ஃபிஷ்ஷை ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி அட்டைக்குள்ளே வச்சு ஹீட் பண்ணி அதை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 5 பீசஸ் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்துட்டு நம்ம கேரளாலலாம் இப்போ சாப்பிட்ருப்போம்ல வாழைப்பழ பஜ்ஜி. ஸோ அதுதான் இது வந்துட்டு ஃப்ரைட் பனானான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வாங்க வந்திருக்கோம். இதுவுமே தாய்லாந்தில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஃபுட் தான். ஏன்னா தாய்லாந்தில் வந்துட்டு வாழைப்பழம் வந்துட்டு ரொம்ப கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு அவங்க மெயின் டிஷ்ஷு. ஸோ இந்த ஷாப் வந்துட்டு தமிழ்நாட்டு ஷாப்பு. கடை பேரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் வடை. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உளுந்த வடை, பருப்பு வடைலாம் இருக்காது. இங்கே வந்துட்டு நான்வெஜ்ஜில் இருக்கும். உளுந்த வடை இருக்கும், அதே மாதிரி ப்ரான் வடை இருக்கும், சிக்கன் வடை இருக்கும், நண்டில் கூட வடை பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வடை தான். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வடை இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் வந்து இதுதான், ஷவர்மா. அதுவும் டர்க்கிஷ் ஷவர்மா. டர்க்கியிலேருந்து இங்கே வந்து அவங்களே இங்கே பண்ணுற ஷவர்மா. இதெல்லாம் கெபாபும் கிடைக்கும், ஷவர்மாவுமே கிடைக்கும். ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்த்தாக இருக்கும். $5 தான் ஒரு ஷவர்மா. எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டைனிங் பிளேஸ்க்குனே செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் எல்லாமே என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு வடை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ வடை எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் இருக்காது. வந்துட்டு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்கும். ஆனால் ஆயில் செம்ம ஆயிலாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 தான் சாப்பிட முடியும். அதுவே நம்மளால் சாப்பிட முடியாது. நாங்கள் ட்ரிங்க்ஸுக்காக தாய்லாந்தில் கிடைக்கிற டீ ஆர்டர் போட்டிருந்தோம். கலரை பாருங்கள், இந்த டீயே டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து $5 தான். 1 லிட்டர் $5. இது வந்து செம்ம ஒர்த்தாக இருக்கும். சூப்பராக இருந்தது. நான் குடித்ததுலேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த டீ. அதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து இந்தோனேஷியா டூவா, நம்ம ஊரில் கிடைக்கிற கொழுக்கட்டை. ஸோ நம்ம ஊரில் வெஜ்ஜு கொழுக்கட்டையாக இருக்கும். இங்கே வந்து நான்வெஜ்லேயே கொழுக்கட்டை பண்ணுறாங்க. ஆனால் பேர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் இதுவுமே கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சான்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 2-3 சாப்பிட்லாம். அதுக்கு மேலெலாம் சாப்பிட முடியாது. மீன்ஸ் எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.
என்னோடய ஃபேவரட் டிஷ் ஷவர்மா. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக க்ரில் பண்ணி செம்மையாக இருக்கும் இந்த டிஷ்ஷே. நீங்கள் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஷவர்மா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் டர்க்கிஷ் ஷவர்மா சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு எந்த ஷவர்மாவும் நம்மளுக்கு பிடிக்காது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு இப்போது கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் 2 பேருமே நல்லா சாப்பிட்டதுமே எங்களுக்கு வந்து $21 தான் ஆயிருக்கு டோட்டலாகவே. ஸோ கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா ரொம்ப விலையுமே ரொம்ப சீப்பு. ஸோ நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சூப்பராக போகலாம். ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்துட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கான பெர்ஃபெக்ட் பிளேஸு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி வீடியோ நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.